ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்னைக்கு வீக்கெண்ட் வந்துடுச்சு. ஜாலியாக ஒரு லாங் வீடியோ எடுக்க வந்துட்டேன். என்ன தான் டெய்லி அறுவடை பண்ணினாலும் நம்மளால் லாங் வீடியோ எடுக்க டைம் இல்லாதனால ஷார்ட்ஸாக எல்லா அறுவடையும் காமிச்சேன். பட் இன்றைக்கி கொஞ்சமாக தான் காய் இருக்கிற மாதிரி தெரியுது. தினம் அறுவடை பண்ணால் எங்கே வீக்கெண்டில் காய் வரும், இன்னும் வர ஆரம்பிக்கலை. ஆனாலும் சரி, இருக்கிறத ஒரு லாங் வீடியோவாக உங்களுக்கு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அறுவடை வீடியோ தான். அறுவடைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு எதில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, தினம் 3 தடவை 4 தடவை அறுவடை பண்ணி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாலும் நம்ம கண்ணை தப்பி குண்டு பிள்ளைங்க கிடக்குறாங்கங்க. ஆனால் ஸோ சேடு. இங்கனக்குள்ளே இருந்துட்டு எப்படி இவ்வளோ தண்டி பார்க்காம இருந்தேன்னு எனக்கு தெரியல. நேற்று கூட தண்டியாக பாம்பு மாதிரி ஒன்று பறித்தேன். அப்புறமும் பாருங்கள் இவ்வளோ தண்டி. இதுக்குள்ளே என்ன ஆகுனா, ஒரு ஹோல் மாதிரி வந்து அந்த விதைகள்லாம், அந்த புடலங்காவை எடுத்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆகிடுங்க. அப்படி சாப்பிடவே பிடிக்காது. ஆனால் என்னங்க பண்ணுறது, சாப்பிட்டு தான் ஆகணும். நம்ம வீட்டுக்காயே அதுக்காக தூக்கி போட முடியுமா என்ன? நானும் தினம் இந்த இருங்க, இது நாளைக்கு பறிக்கணும்னு நினப்பேன். ஒளிஞ்சிக்கிட்டு கிடந்தான்னா மறந்துடுவேன். அதுதான் மேட்ரு. வேறு எங்கடா செல்லா குட்டிங்களா? எங்கேயாவது இருந்தால் கண்ணில் தட்டுப்படணும். ஒளிஞ்சு உட்காந்துக்கிட்டா எப்படி? இப்போதைக்கு என் கண்ணுக்கு தெரில. ஸோ ஒன்று தான் அறுவடை பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்தா அவங்க தண்டிக்கு ஒன்று உடச்சிட்டு ஓடி வருவாங்க. பாருந்தா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சில நேரம் இந்த மாதிரி பெருசாக இருக்கிறத என்ன பண்ணுவேன்னா, அவியலில் போடலாங்க. நல்லாயிருக்கும், அவியலுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். அப்புறம் காராமணி செல்லங்கள்லாம் குட்டி குட்டியாக தான் இருக்காங்க. ஒன்று கண்ணி ஒரு 2 இருக்குது பெருசு. இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்காங்க. எங்கே பிடிச்சிக்கிட்டு இருக்க? அந்த ஒன்று மேலே படுத்துருக்கு. ஏசப்பா, லாங் ஜம்பு ஹை ஜம்பெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். மாடி தோட்டம் வச்சுருந்தோம்னா. நிறைய பூக்கள் இருக்காங்க. நிறைய இனி வர ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த பிள்ளை இப்போ எக்ஸைட்டே போகிறா. என்னன்னே தெரிலங்க. இவங்க யாருன்னு இன்னும் எனக்கு தெரியல. ஏன்னா வரியாக வந்தால் தானே பார்க்கலாம் என்ன தான் இருக்குன்னு. ஒரு சிஸ்டர்லாம் வந்து இதை பிடுங்கி போடுங்க, இது விஷக்காய். விஷக்காய் இவ்வளோ தண்டிக்கு வந்து நான் எங்கேயும் பார்த்ததில்லைங்க. பாருங்க, 3 காராமணி. நேற்றெல்லாம் வந்து கத்திரிக்காய், அவ்வளோ கத்திரிக்காய் நைட்டு தேவைன்னு பறிச்சு போயாச்சு. அப்போ நைட்டெல்லாம் தேவைப்படும் போது எப்படி நம்மளால் வீடியோ எடுக்கிறது? இங்கே பாருங்க. எங்கே இந்தா தொட்டா அறுத்து விட்ருவ போலையே. சராங்கிறேன். தொடவே முடியாதுங்க, அவ்வளோ ஹார்டாக இருக்கும். இது நம்ம சேர்த்து வச்சுருக்கோம். ஏன்னா இன்னும் நிறைய காய்க்க ஆரம்பிக்கலை, அதனால தான் சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன். அது பேசாமல் கிடக்கும், ஒன்றுமே ஆகாது. எவ்வளோ நாள் ஆனாலும் கொஞ்சம் நிறைய வந்ததுக்கப்புறமா வத்தல் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ஒன்றும் பண்ணலை. தேடுற வேலைக்கும் உங்களை நான் இன்றைக்கி கூட்டிகிட்டு வந்துட்டேன். தப்பாக நினச்சிக்காதீங்க. தேடி வைக்கலை. தண்ணி ஊற்றலான்னு வந்தேன். மோட்டரில் டேங்க்கில் தண்ணி இல்லை. ஸோ என்ன பண்ணுறது, மோட்ரு அங்கே போட்டு விட்ருக்கேன். அங்கே போட்ட டைமில் நம்ம இங்கே மோட்ரு போட்டு ஏற்ற முடியாது. 2 அட் அ டைமில் 2 மோட்ரு ஓடுனா ஏதோ ஒன்று அடியாயிரும் நாங்கள். ஸோ அதனால் நம்ம இப்போ வீடியோ எடுக்கிறதுக்கு கிளம்பியாச்சு. லைட் ரெட் ஒன்று. இன்றைக்கி வெண்டைக்காய் பச்சடி வச்சிடலாம் போல். வெண்டைக்காய் என்ன தான் நான் சாப்பிட்டு மிச்சம் வச்சாலும் இருக்குது. ஒரு 5-6 காய் இருக்குது. இப்போது ஒரு 3 பறிச்சிட்டேன்.
அப்போ 9 காய் தாராளமாக பச்சடி வச்சிடலாம். ஓகே, 3 பூ இருக்குது, பருத்தி பூ இருக்குது, ஆனால் டீ வேண்டாம். கத்திரிக்காய் நிறைய பறிச்சிட்டோம், நேற்றே அவ்வளோ பறித்தோம். பச்சடிக்கு இது எண்ணெய் கத்திரிக்காய் வைக்கிற ஷேப்லேயே குட்டி குட்டியாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி பச்சடி வச்சோன்னா எண்ணெய் கத்திரிக்காய் வைக்க முடியாதுல்ல. ஸோ கத்திரிக்காய் வேணாம், நிறைய கிடக்குது, ஆனால் வேணாம். பச்சடி வச்சுட்டு கோவக்காயில் நம்ம ஊறுகாய் போட்டு வச்சுருக்கோம், அதை வச்சு ஒரு வெட்டிட வேண்டியதான். இன்னைய பொழுது இதில் கழிச்சிடலாம். சீனவரைக்காய் கொஞ்சம் பருக்கட்டுமா? இன்னும் கொஞ்சம் பருக்கட்டும். நீ பாருங்க, கொஞ்சம் பருக்கட்டும். இவங்க நீளமாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க குட்டையாக இருக்காங்க. ஓகே, நாளைக்கு சீனவரைக்காய் பறிச்சிக்கலாம். இப்போதைக்கு இது போகும். அப்புறம் மிளகா பாருங்களேன், இந்த மிளகாய் பார்க்கவே அழகாக இருக்குது. இதுக்கு பேர் தான் சாம்பார் மிளகாய். இன்றைக்கி வேணால் சாம்பாரில் 2 எண்ணம் போடுவோம், 2 மட்டும் பறிச்சிக்கலாம். மோர் மிளகாய், சாம்பார் மிளகாய், இப்படி என்ன வேணும்னாலும் சொல்லலாம். சரி, ஒரு 4 பீஸ் பறிச்சிக்கலாம், மற்றதெல்லாம் கிடக்கட்டும். இது சாம்பாரில் எல்லா காயும் வெட்டி போட்டு, அது நம்ம வீட்டு சீனரிக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் வெட்டி போட்டு சாம்பாரை வச்சு வெண்டைக்காய் பச்சடி வச்சிட வேண்டியதான். ஸோ இன்றைய அறுவடை இத்தோடு நான் முடிச்சுக்கிறேன். வேறு என்ன பறிக்கலாம்? இது பறிப்போம், மணத்தக்காளி கீரை பறிச்சிக்கலாம். கொஞ்சம் ஒரு பொரியல் ஆர் துவையல், என்னென்னு இன்னும் டிசைட் பண்ணலை. கீழே தான் போடணும். இதையும் கொஞ்சம் பறிச்சுக்கலாம். அவ்வளோதான், மணத்தக்காளி கீரை உங்கள்கிட்ட காமிக்காமலே பறிச்சிட்டு ஏன்னா கையை வச்சு பறிக்கிறத கட் பண்ணி பறிச்சா நீட்டாக இருக்கும், கீழே விழாமல் இருக்கும்ல. அதுக்காக இங்கே பாருங்கள், இது போதும். ஏன்னா வெண்டைக்காய் பச்சடி வைக்க போகிறேன். ஏற்கனவே கொஞ்சம் வெண்டைக்காய் வீட்டில் இருக்குது பறிச்சது. ஸோ கத்திரிக்காயும் பறிச்சது இருக்குது. ஆனாலும் ஒரே ஒரு கத்திரிக்காய் ரொம்ப குண்டாக கிடந்துச்சு. தண்ணி இப்போ ஊற்றுனல்ல, வீடியோவை ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டேங்க. கொஞ்சம் ஊற்றி முடிச்சிட்டேன், 10 நிமிஷம் தான் ஆச்சு ஊற்றிட்டேன். ஏன் அப்படின்னாக்க இன்றைக்கி வந்து சடோனு, ஸோ மோட்டரை ஃபில் பண்ணி வைக்கணும்ல. இந்த பாருங்க, ஒன்று அடியில் கிடந்திருக்கு முள்ளு கத்திரிக்காய். அதனால் வேக வேகமாக தண்ணி ஊற்றிட்டு வீடியோவை மியூட்டில் போட்டு வச்சுருந்தேன். அவ்வளோதான், இன்றைய அறுவடை இவ்வளோதாங்க. இந்த அறுவடை உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். நம்ம வந்து இப்படி எப்பயாவது தான் காமிக்கிறோம், மற்றபடி வேணும் அப்படின்னாக்க வேகமாக ஓடி வந்து திடீர்னு யோசனை வந்தால் எதையாவது ஒன்று பறிச்சிட்டு போய் சமைக்கிறதுங்க. ஆக மொத்தத்தில் நம்ம வீட்டில் உள்ள காய்கறிகள் தான் மேக்ஸிமம் சமைக்கிறோம். ஏதாவது இப்போ ஒரு காலிஃப்ளவர்லாம் இன்னும் நம்ம போடலை. ஸோ அந்த காலிஃப்ளவர் தான் வந்து அடிக்கடி வெளியில் வாங்குகிறேன் அப்படின்னா காலிஃப்ளவர் வாங்குவேன். மற்றபடி வேறு எதுவும் மேக்ஸிமம் வாங்குறதில்லை. தக்காளி அடுத்த ரவுண்டு போட ஆரம்பிக்கணும். ஏன்னா தக்காளியும் நம்ம வந்து வாங்காமல் போடணும். ஏன்னா தக்காளி நம்ம அதிகமாக இன்னும் போடவே இல்லை, ஒரே ஒரு இது தான் போட்டிருக்கோம். இன்னும் போட நாற்றே பாவலை. இப்போ தான் கொஞ்சம் போட்டு விட்ருக்கேன், ஒரு 4-5 இருக்குது. இன்னும் அடுத்த ரவுண்டு போட்டு கொஞ்சம் தக்காளி ஒரு 10-20 பேக் வைக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த அறுவடை பிடிச்சிருக்காங்க. நமக்கு என்னென்ன தேவை, அதாவது எல்லோரும் வச்சுருக்காங்க மாடி தோட்டம், நானும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாததாக வச்சுட்டு சும்மா தண்ணி ஊற்றி நம்முடைய உடல் உழைப்பை மட்டும் போட்டுட்டு அந்த மாதிரி இல்லாமல் நமக்கு என்னென்ன தேவை, நம்ம என்னென்ன சாப்பிடுவோம் அந்த மாதிரி பார்த்து போட்டிங்க அப்படின்னாக்க அது உங்களுக்கு வந்து ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியமாச்சு, நம்ம போடுற உழைப்புக்கான ஒரு பலன் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை அதிகமாக போடுங்க. பிடிக்காததை எல்லோரும் போடுறாங்கங்கிறதுக்காக நம்மளும் போட தேவையில்லை. நமக்கு என்னென்ன தேவை, நமக்கு என்னென்ன சாப்பிடுவோம் அந்த மாதிரி. இப்போ நான்லாம் பார்த்திங்கன்னா புடலங்காவே மேக்ஸிமம் போடவே மாட்டேங்க. ஏன்னா புடலங்காய் வந்து எங்களுக்கு எதுக்கு வாங்குவோம் அப்படின்னாக்க அவியலும் சாம்பாரும் சேர்த்து என்னைக்காவது வைப்போம் இல்லையா, அன்னைக்கு அதில் பாதி புடலங்காவை அவியலுக்கும் பாதி புடலங்காய் சாம்பாருக்கு போடுவேன். அந்த சாம்பாருக்கு புடலங்காய் மட்டும் போட்டால் நல்லாயிருக்குமா அப்படின்னு புடலங்காய் மட்டும் போட மாட்டேங்க. எங்கள் வீட்டில் வந்து சாம்பார் வந்து அவியல் வைக்கிற அன்னைக்கு அவியலுக்கு என்ன காய்கறியெல்லாம் போடுறோமோ அது வந்து எங்களுக்கு நாகர்கோயிலுங்கிறதுனால அந்த பழக்கம். அவியலுக்கு போடுற எல்லா காய்கறிகளிலையும் 2 பீஸ் வந்து சாம்பாரில் போட்டுருவோம். அந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்களேன். உருளைக்கிழங்கு, தக்காளி, பீன்ஸு, சீனவரைக்காய், வாழைக்காய், கத்தரிக்காய், முருங்கைக்காய், அதுக்கப்புறம் அந்த வெள்ளரிக்காய் அல்லது ஏதாவது ஒன்று புடலங்காய், அந்த மாதிரி ஏதாவது நீர்க்காய்கறிகள், தடியங்காய், எல்லாத்துலேயும் ஒவ்வொரு பீஸ் 2 பீஸ் மட்டும் போட்டு ஒரு சாம்பார்.
அந்த சாம்பார் அடிச்சுக்க அந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை, அடிபொலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட ஆதரவை கொடுங்க. ஓகே, பாய்மா, ஹாப்பி கார்டனிங், சேக்கர்மா.